வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டு கத்துறாங்க. எதுக்காக அப்டின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏஞ்சலா இருந்த ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜெஃப்ரி அண்ட் தென் ரஞ்சித் சார் வந்து அவங்கள சிமுலேட் ட்ரை பண்றாங்க. அவங்கள எமோட் பண்ண வைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு சில கலாய்ப்பு வந்து கலாய்க்கிறாங்க. தென் அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க. லைக் மறுபடியும் வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புடுங்கி ஜெஃப்ரி கிட்ட போட்டுறாங்க. உடனே ஜெஃப்ரி அந்த பேட்ச் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நாங்க கலாய்ச்சோம். அதுக்கு ரிப்பீட்டடா அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரிப்ளை குடுக்குற மாரி கோவப்பட்டு கலாய்ச்சுட்டாங்க எங்களைய. அதனால இந்த பேட்ச்ச நான் வந்து எடுத்துட்டேன் அப்டின்ற மாரி பிக் பாஸ் கிட்ட அனவுன்ஸ் பண்றாங்க. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் பண்ணது ரொம்ப கேவலமா இருந்தது அப்டின்ற மாரி அவங்க கத்திட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி சௌந்தர்யாவும் வந்து உள்ள வராங்க. கேவலமா புடுங்கி வாங்கியிருக்கீங்க அந்த ஹார்ட்ட அப்டின்ற மாரி கத்தியிருக்காங்க. அ டெவில் டீம பார்த்து. அதுக்கப்புறம் கேமா விளையாடுங்க அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா. ஸோ தட் டெவில்ஸ் எல்லாம் வந்து கார்டன் ஏரியால உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றப்ப, இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கிட்ட அண்ட் தென் எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நம்பாதீங்க 60 நாளும் இவர் இப்படி தான் வந்து இந்த மாதிரியான கேம விளையாடிட்டு இருக்காரு" அப்டின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரஞ்சித் சார் வந்து கோவப்பட்டு கிட்ட வராரு. "என்னம்மா இப்படி சொல்ற?" அப்டின்ற மாரி அவங்கள வந்து கேட்கறாங்க. "உன்ன எமோட் பண்ணும் அப்டின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் அப்படி சொன்னேன்" அப்டின்ற மாரி ஐ மீன் நான் ஒரு விஷயத்த வந்து பண்ணேன் அப்டின்ற மாரி அவங்க சொல்றாங்க. "காயப்படுத்தணும்னு நான் இத செய்யல. காயப்படுத்தணும்னு யாராவது செய்வாங்களா?" அப்டின்ற மாரி அவரு வந்து கேட்கறாரு. ஸோ அவங்க என்ன விஷயம் வந்து சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்டின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. மேபி இது அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு கோவா கோவா கேங் வந்து ஒரு பிராங்க் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ரஞ்சித் சார் உள்ள இருந்தாலே நம்மளுக்கு பிராங்க் அப்டின்ற யோசனை தான் வருது. ரஞ்சித் சார் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, "உன்ன எமோட் பண்ணும், உன்ன வந்து ட்ரிகர் பண்ணும் அப்டின்றதுக்காக தான் நான் அத சொன்னேன்" அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் ஜாக்லினோட கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, "நான் உங்கள அப்பா மாரி நெனச்சேன். நீங்க இப்டி சொன்னது எனக்கு ரொம்ப குத்துது" அப்டின்ற மாரி கத்திட்டு, அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க. ஸோ இவரு என்ன சொன்னாரு அப்டின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பர்ட்டிகுலர் டெவில்ஸ் வந்து நேத்து இருந்த மாரி இல்லாம, லைக் நேத்து நடந்தத வச்சு அண்ட் தென் அவங்க இதுவரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தத வச்சு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஸ்டின்ஸோ இல்ல வந்து டிபேட்டோ வந்து பண்றாங்களே தவிர்த்து, வேற எந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் வந்து குடுக்கல. பட் செகண்ட் ஹால்ஃப்ல குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்டின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.